ரெண்டாவதாக நான் சொல்கிறேன் பாருங்க, கேர் எவ்ரி ஒன் மாத்திரமில்லை, அண்ட் கனெக்ட் வித் எவ்ரி ஒன். அனைவருடனும் எல்லாருடனும் இணைந்திருக்க பாருங்க. சாத்தானுக்கு ஒரு சின்ன ஓட்டை தான் முக்கியம். நீங்கள் ஒன்றும் பெரிய ஓட்டையெல்லாம் கொடுக்காதீங்க. சாத்தானுக்கு ஒரு சின்ன கேப் முக்கியம். நீங்கள் திடீர்னு திட்டுறீங்க பாருங்க, சின்ன வார்த்தை சொல்லலாமா? எந்த வார்த்தை? சின்ன வார்த்தை. உங்களையும் கணவனையும் மனைவியும் பிரிக்கணும்னு சொன்னா அவனுக்கு ஒரு சின்ன வார்த்தை போதும். பெருசா நீங்க எதுவும் செய்யறது வேண்டாம். குட்டி ஓட்டை, குட்டி ரிமோட் போதும். ஒரே ஒரு சேனல் போதும். கொஞ்ச நேரம் நீங்க கிரிக்கெட் அதிகமா பாருங்க, ஃபுட்பால் அதிகமா பாருங்க, போதும். சின்ன ஓட்டை தான். இல்ல உங்களுக்கு பிடிச்சது கொஞ்சம் அதிகமா பாருங்க, சின்ன ஓட்டை தான். அதை பயன்படுத்திடுவான். அது ஒரு லூப் போல எடுத்துக்குவான். அதை விரிவாக்க பார்ப்பான், நடுவில் பூந்துருவான். இது எல்லா உறவுக்கும் அப்படிதான். ஃபேமிலி மேட்டர் சமநிலையா இருக்கலாம். நம்ம கனெக்ட் வித் எவ்ரி ஒன், எல்லாரோடும் இணைந்திருக்க பாருங்க. நான் சொன்ன யார் எப்ப உதவுவாங்கன்னு இணைந்திருக்காதீங்க, எல்லாருக்கும் உதவியா இருக்கணும்னு சொல்லி இணைந்திருக்க. ஹல்லேலூயா. ஒரு சிறிய விரிசல் வந்தா அதை உடனே சரி செய்ய பாருங்க. பிரேக்க உடனே சரி செய்ய பாருங்க. வண்டியில பிரேக்கு சரியில்லைன்னா மற்ற சரி செய்யறோம்ல, உடனே ஓடி போய் மெக்கானிக்கை பார்த்துட்டு அந்த பிரேக்கை மாற்றி கொடுப்பா. ஆனால் வாழ்க்கையில் பிரேக் போடுறதுக்கு இப்போ பார்க்க மாட்டேங்க பாருங்க. பிரேக்கை சரி செய்ய பார்க்க மாட்டேங்கிறோம் பாருங்க. அதை பெருசாக வளர்க்க விட்டுறோம் பாருங்க. எத்தனை நாள்மா பேசல உங்க மாமி கூட, மாமனார் கூட, புருஷன் கூட, பிள்ளை கூட? எத்தனை நாள் பேசல? வருஷ கணக்குல பேசல. ஏன் தெரியுமா? பிரேக்க மாத்தல, உடனே சரி செய்ய பார்க்கல. ஏன்னா உடனே சரி செய்ய பார்க்கல. உடனே மன்னிக்க பார்க்கல, உடனே ரிசால்வ் பண்ண பார்க்கல. அப்ப அந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டான். நான் சொல்றேன், என் சாட்சி சொல்றேன். எங்க அப்பா கிட்ட 8 வருஷம் பேசல. எத்தனை வருஷம்? அப்போ நான் ஊழியக்காரன், பல வருஷம் ஆச்சு வைங்க. அவர் ஒன்றும் பண்ணல, ஒரே ஒரு கெட்ட வார்த்தையை திட்டாரு. கெட்ட வார்த்தை எனக்கு இஷ்டம் ஆகாம அந்த ஒரு சின்ன கேப்பை விட்டுட்டான். எத்தனை வருஷம் பேசல. அப்பான்னு அப்புறமா 8 வருஷம் கழிச்சு நான் கூப்பிட பார்க்கறேன், எனக்கு வாய் வரமாட்டிருக்கு. எங்க அப்பாவே அப்பான்னு கூப்பிட எல்லார்ட்டையும் பேசுவான், அவரு இவருன்னு தான் பேசுவான், அப்பான்னு பேச மாட்டான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்புறம் நாளைக்கு அப்பான்னு கூப்பிட முடியாதுங்க. 8 வருஷம் சரி செய்ய நினைச்சாலும் உங்களுக்கான அந்த சூழல் அமையாம போயிடும். அதன் பிறகு எங்க அப்பாவை நான் அப்பான்னு கூப்பிட்டு அதன் பிறகு சரி செஞ்சோம். எல்லாத்தையும் சரி செய். யார் பர்ஃபெக்ட்? நான் பர்ஃபெக்ட் நினைச்சிட்டு இருந்துக்கிறேன். போய் 8 வருஷம் அவர் எங்க கையில இருந்து திடீர்னு போனாரு. எதிர்பார்க்காம போனாரு. இப்படி நடக்கும்னு தெரியாமலே போயிட்டாரு. இன்னைக்கும் அவரை நினைக்காத நொடிகள் இல்லை. நினைச்சு என்ன பிரயோஜனம்? இப்போ அந்த 8 வருஷம் பெரிய கேப் இல்லை. அதன் பிறகு நிறைய நினைவுகள் உண்டானது. ஆனா அந்த 8 வருஷத்துல நான் எத்தனையோ ஒரு ஐக்கியத்தை நான் அவரோடு கூட அடைஞ்சிருக்கலாமே. ஸோ அதனால உடனே ஏதாவது விரிசல் வந்ததுன்னா எந்த உறவிலும் உடனே சரி செய்ய பாருங்க. லேட்டு பண்ணீங்கன்னு சொன்னா பரவாயில்ல, தாழ்ந்து போங்க, என்ன ஆக போகுது? பி பேலன்ஸ். ஏன்னா ஃபேமிலி மேட்டர்ஸ் இல்லை. தாழ்ந்து போனா என்ன ஆக போகுது? விட்டு கொடுத்து போனா என்ன ஆக போகுது? என் பிள்ளை கிட்ட, என் அப்பா கிட்ட, என் கணவன் கிட்ட, என் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போனா என்ன? என் மாமா கிட்ட, மாமியார் கிட்ட விட்டு கொடுத்து போனா என்ன ஆக போகுது? ஃபேமிலி மேட்டர்ஸ் இல்ல. கொஞ்சமும் இடைவெளி விடாதீங்க. கனெக்ட் வித் எவ்ரி ஒன் வித் லவ். வெறுப்பால் அல்ல, அன்பால எல்லாரோடும் இணைஞ்சிருக்க பாருங்க. நான் சொன்ன பாருங்க, எவ்வளவுதான் கவனிச்சாலும் உறவு வளராது. ஒருவேளை கீழே போனா போவோம்,
நீதிமொழிகள் 15:17 வசனம் சொல்லுகிறது, பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் என்னவா, பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் அல்லது அன்போடு இருக்கும் இலை கரியே நல்லது. வீட்டுல நல்லா பிரியாணி செஞ்சு போடுறத, பகையோடு செஞ்சு பிரியாணி போடுறதை விட அன்போடு கஞ்சி போட்டாலே போதுங்க, கூழ கரைச்சு கொடுத்தாலே போதும். அதுல மன நிறைவு இருக்கும், வயிறு நிறையதே இல்லையோ. ஹல்லேலூயா. இப்ப வேணும்ன்றது கொழுப்பு கறி இல்ல, இலை கறியாவே இருந்தாலும் வெஜ்ஜாவே இருந்தாலும் நம்ம எப்படி போடணுமா, அன்போடு போடணும். 1 யோவான் 4:16 வசனம் சொல்கிறது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். இதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. நான் செய்யற ஊழிய நாளைக்கு பேசாதுங்க, வா மகனே, நான் செய்யற ஊழியம் முக்கியம் இல்லை, நான் அதை அன்போடு செய்யறேனான்றதான் முக்கியம். என் குடும்பத்தில் நான் செய்யற வேலை முக்கியம் இல்லை, எல்லா வேலைத்தையும் நான் செஞ்சிருவேன், உண்மைதான். ஆனா நான் எல்லாவற்றையும் அன்போடு செய்யறேனா, ஆண்டவர் சொல்றாரு, அன்பில் நிலைத்திருக்கிறவன் எங்க என்னவா, தேவனில் நிலைத்திருக்கிறான். கேள்வி கேட்டுக்கலாம், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் சொன்னா, தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார்னு அர்த்தம். இதை விட எனக்கு வேற வசனம் என்ன வேணும்? கனெக்ட் வித் எவ்ரிஒன்.